உனக்கு எவ்வளவு தைரியம் என்னோட மதன் மோகன் திரிபாட்டியோட பையனை ஜெயில போடுறதுக்கு? நீ செஞ்ச இந்த பாவத்துக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். 7 ஜென்மத்துக்கும் உன்னால இதுக்கு பரிகாரம் தேட முடியாது. ஏய், காது கேட்காதா? டிசிபிக்கு போன் போடவா? இப்பவே போடவா? வாய மூடு. உன் போன்ல நெட்வொர்க் இருக்காது, என் போன்ல இருந்து பண்ணு. நான் எவா அப்பனுக்கும் பயப்பட மாட்டேன். காலையில வா, அபராதம் கட்டிட்டு பெயில் எடுத்துட்டு உன் உதவாக்குற பிள்ளைய கூட்டிட்டு போ. ஆனா அது வரைக்கும் இவன் எங்கதான் இருப்பான். தேர்தல் நடந்துட்டு இருக்கு. என்னோட கைய கட்டி வச்சிருக்கு. என்னைக்காவது என் கட்டு அவிழ்ந்துச்சுன்னா உன் கழுத்துல கயிறு கட்டுவேன். இப்படி ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சுத்துறியே, உன்னை என் வீட்டு வேலைக்காரனா மாத்துவேன். இது என்னோட போலீஸ் ஸ்டேஷன், உன் தேர்தல் மேடை கிடையாது. இங்க இருந்து கிளம்பு. ஸ்டேஷன் உன்னோடது தான், ஆனா இந்த ஊரே என்னோடது. எப்பவுமே நீ அழகா தான் இருப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஏதாவது சொல்ல விரும்புறியா? என்ன சொல்லு? மனசால சொல்ல போறியா, இல்லைன்னா இதயத்துல காது வச்சு கேட்டுக்கவா? சொல்லுடா. சஞ்சு, எனக்கு கிடைச்ச கடவுள் தந்த வர பிரசாதம் என் இதயத்தோட நிம்மதி நீதான். அதனாலதான் சஞ்சு, ஐ லவ். நில்லு 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 நில்லு. நேஹா, நீ இந்த 3 மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம காதல் உண்மையானது, ட்ரூ லவ். அதுவும் இன்னைக்கு நேத்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே. ஏ அக்கா, முடிய ஸ்ட்ரைட் ஆக்க சொன்னா கருக வச்சு கலரே மாத்திட்ட. நல்ல வேளை தப்பிச்சண்டா சாமி, என்னையும் என்னோட முடியையும். இப்போ என் அக்கா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நான் இருக்கும்போது என் அக்காவுக்கு எப்படி பிரச்சனை வரலாம்? என்ன முழிச்சுக்கிட்டே என்ன கனவை கண்டுட்டு இருந்த? அகோ, சஞ்சு இருக்கான்ல? சஞ்சு என்ன கிஸ் பண்ண வந்தா? என்ன நிஜமாவா? நானா இருந்தா ஒரே மூச்சுல 3-4 தடவை செத்து போயிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் ரவுடிங்களை அடக்கி வச்சிருந்தீங்க. யாரோ ஒருத்தன் உங்க மேலேயே கைய வச்சுட்டான். அவனுக்கு எப்படி தைரியம் வந்தது உங்க மேல கை வைக்க? திருடங்க இல்ல, ஒரு திமிர் பிடிச்ச மரியாதை தெரியாத அப்பனோட
ஊதாரி பையன் அவ. சஞ்சய் திரிபாठी. சஞ்சயா? நம்ம நேஹா கூட படிச்சானே அவன். 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா தானே படிச்சாங்க. ஆமா. 19 வயசு அவனுக்கு. ஆனா அவன் உங்களை எப்படி கை வைக்கலாம்? குடி போதையில இருந்தான். ஐயோ கடவுளே. உனக்கு தெரியுமா சுஷ்மா, இந்த ஏழை திருடங்க கூட சமுதாயத்துக்கு இவ்வளவு கெடுதல் பண்றது இல்ல. இந்த ஒழுக்கங்கட்ட பணக்கார பசங்க பண்ற அளவுக்கு நேஹா கிட்ட சொல்ல வேண்டாம். அவளால தாங்கிக்க முடியாது. போய் சண்டை போடுவா. 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தானே படிச்சாங்க. 2 பேருக்கும் பெருசா நட்பு எதுவும் இல்லல்ல. இல்ல, நேஹா வாயில இருந்து அவன் பேரை கேட்டது இல்ல. அப்புறம் சஞ்சய் கிட்ட இருந்து வீட்டுக்கு போன் கூட வந்தது இல்ல. ஆனா இந்த வயசுல பசங்க அவங்க மனசுல இருக்கிறத எங்கெங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுவும் இப்போ நம்ம பொண்ணுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. அவளுக்கு சஞ்சய் கூட என்ன சம்பந்தம் இருக்க போகுது? காலேஜ்ல 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சது. மம்மி மம்மி ஏய், இப்படி பம்பரமா சுத்துறத நிப்பாட்டு. சாரி அண்ணா. மம்மி என்ன என்னாச்சு? எங்க போகுது இந்த வண்டி? சாப்பிடாம கொல்லாம? மம்மி, அது அலியோட சித்தப்பா இருக்கார்ல, அவர் ஒரு சிஏ. அவங்கள பார்க்க தான் அலி கூட போறேன். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைச்சா எப்படி படிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல. அதுக்கு தான். மம்மி மூளை கம்ப்யூட்டரை விட வேகமா வேலை செய்யும். சந்தேகம் வந்தா சங்கு தான் நமக்கு. எப்ப வருவ? 2-3 மணி நேரம் ஆகும். ஆகலாமா? அப்ப போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போறேன்னு சொல்லு. நீ வாய மூடுறியா? என் பொண்ணு பொண்ண மாதிரி இல்ல. அப்புறம் நீ அடுத்த தடவை எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லக்கூடாது, பர்மிஷன் கேட்கணும். சரி மம்மி. மணி 11:30 ஆகுதுடா பிபோர். எந்திரிக்கிறியா இல்ல அப்பாவை எழுப்பணுமா? பாவம் அந்த ஐ லவ் யூ பண்ட கரடி. இப்போதான் 50 ரூபாய் கொடுத்து சஞ்சுக்காக வாங்கினேன். ஏய், ஏன் இன்னும் போகல? அலி எப்பவோ ஹாரன் அடிச்சிட்டான். அக்கா நீங்க போங்க, நான் டெடி கொண்டு வர்றேன்.